அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு வாய்ப்பும் வாழ்க்கையும், த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த லைஃப், இதை பற்றி ஒரு தியானத்தை நான் செய்கிறேன். நீங்கள் இந்த தியானத்தை கேட்டு அதற்கு பின்னதாக அடுத்தவருக்கு அனுப்பி அவர்களும் கேட்கும்படியாக உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பும் வாழ்க்கையும், த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த லைஃப். நான் திருமறையிலிருந்து 3 விதமான இரட்டையர்கள், 3 kinds of twins, அவர்களை எடுத்து இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு முன்னதாக சொல்ல விரும்புகிற காரியம், வாய்ப்பை யார் சரியாக பயன்படுத்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கை தான் உயர்ந்ததாக, சிறந்ததாக, மன மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கிறது. யாரெல்லாம் வாய்ப்பை நழுவ விடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை சிறப்பதில்லை. இந்த கருத்தை நான் வலியுறுத்தி இந்த தியானத்தை செய்கிறேன். அதோடு கூட இன்னொன்றையும் நான் சொல்கிறேன். வாய்ப்பு என்பது தினமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல. அது எப்போதாவது வரும். எனவே எப்போதாவது வருகின்ற ஒரு வாய்ப்பை நாம் நழுவவிட்டால் உறுதியாக நம்முடைய வாழ்க்கை சிறக்கவே சிறக்காது. எனவே எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, அதாவது நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதோ, அந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் உயர முடியும். இந்த கருத்தை நான் 3 விதமான இரட்டையர்கள், முதல் இரட்டையர்கள் 2 சகோதரிகள், மார்த்தாலும் மரியாளும். அடுத்த இரட்டையர் சிலுவை கல்வர்கள். இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது வலது புறத்திலே ஒருவரும் இடது புறத்திலே ஒருவரும், அந்த இரட்டையர். 3வது இரட்டையர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்ற 10 கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். இந்த 3 விதமான இரட்டையர்கள். இவர்களை நான் 3 வகையான தலைப்புகளினாலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் தலைப்பு, உயர்ந்ததை பெற்றவர் உணராமல் விட்டவர். The one who received the best one. 2வது, the one who missed without realizing the truth. இது முதல் தலைப்பு. நாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்றால், அங்கே மார்த்தா மரியா 2 சகோதரிகளை பார்க்கிறோம். அவருடைய வீட்டிற்கு இயேசு வருகிறார். அப்படி வந்த இயேசுவை 2 பேரும் பார்க்கிறார்கள். இயேசு ஒரு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் அதைவிட ஒரு இனிய வாய்ப்பு இல்லை என்றே சொல்லலாம். எனவே இவர்களுக்கு இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இயேசுவோடு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 2 பேருக்குமே இந்த வாய்ப்பு கிடைத்தது. இதை இவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம் என்றால், நான் ஆரம்பத்திலே சொன்னவனமாக, யார் வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வாழ்வை உயர்த்த வேண்டுமென்றால் வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். வாய்ப்பை நழுவிவிட்டால் வாழ்க்கையும் சிறக்காது. அதற்கு இந்த 2 பேரும் நல்ல எடுத்துக்காட்டு. இயேசு அவருடைய வீட்டுக்கு வந்தவுடனே மரியாள்
இயேசுவினுடைய பாதத்திலே அமர்ந்து இயேசு சொல்கிறதை கேட்கிறார். ஏனென்றால் இயேசு எப்போதும் வர மாட்டார். அதே போன்று வாய்ப்புகளும் எப்போதும் நமக்கு கிடைப்பதில்லை என்று சொல்லி நான் சொன்னேன். அதே வண்ணமாக இயேசு எப்போதாவது வருகிறவர், வீட்டுக்கு வந்திருக்கிறார். கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தின மரியா ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவர் சொல்வதையெல்லாம் கேட்கிறார். அப்படி கேட்ட அந்த மரியாவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியா ஹஸ் சோசன் த குட் பார்ட். ஆண்டவருடைய வார்த்தைகள். அதே சமயத்திலே அதே வாய்ப்பை பெற்ற மார்த்தாள் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறார். இந்த பகுதியை படிக்கும்போது தன்னுடைய சகோதரியாகிய மரியா ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கேட்பதைப் போல நானும் கேட்க வேண்டும் என்று மார்த்தாளுக்குள்ளாக அந்த விருப்பம் வரவில்லை. மார்த்தாள் சமையலறைக்கு சென்று பலவிதமான உணவுகளை தயாரிக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய சகோதரி தனக்கு உதவியாக வரவில்லை என்பதை குறித்து அவர் கோபப்படுகிறார். அவரை அனுப்பி வையும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு கோப வார்த்தையாக பேசுகிறார். இதை நாங்கள் படிக்கிறோம். இங்கே நான் சொல்ல விரும்புவது, மரியா அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி தன்னை விட்டு எடுபடாத பங்கை பெற்றுக்கொண்டார். ஆனால் அதே வீட்டிலே அதே வாய்ப்பை பெற்ற மார்த்தாள் அந்த வாய்ப்பை நழுவ விட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிக உயர்வையும் சிறப்பையும் மகிழ்ச்சியையும் அடையவில்லை. நான் இரண்டாவதாக தலைப்பாக நான் சொன்னது, 2 பேர் சிலுவை கல்வர்கள். இவர்கள் 2 பேரும் ஆண்டவருக்கு பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, இயேசுவோடு பேசக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்கும் கிடைத்தது. இப்படி வாய்ப்பை பெற்ற அவர்கள், அதில் ஒரு கள்வன், ஒரு கிரிமினல் ஆண்டவரை பார்த்து கேட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய அரசில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டு, அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். லூக்கா 23ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இங்கே நான் ஏற்கனவே சொன்னவனமாக ஆண்டவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, ஆண்டவரோடு பேசக்கூடிய வாய்ப்பை ஒரு கள்வன் சரியாக பயன்படுத்தி பரலோக வாழ்வை இன்னும் கொஞ்ச நேரத்திலே மறிக்கப் போகிற அவன், நான் யோசித்தேன், இப்படி அந்த வார்த்தையை இயேசுவினிடத்திலே அவன் கேட்காமல் இருந்திருந்தால் அவன் விண்ணுக்குரியவனாக அல்ல மண்ணுக்குரியவனாக, மண்ணிலே புதைக்கப்பட வேண்டியவனாக இருந்திருப்பான். சரியான நேரத்திலே சரியான வார்த்தையை சரியாக அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் விண்ணுக்குரிய ஒரு மனிதனாக மாறி ஆண்டவரோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றான். ஆனால் அதே வாய்ப்பை பெற்ற இன்னொரு கள்வன் ஆண்டவரை பார்த்து, நீ மேசியாவா? மேசியாவாக இருந்தால் உன்னையும் என்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள். இது அவசியமில்லாத பேச்சு, தேவையில்லாத பேச்சு. கிடைத்த அரிய வாய்ப்பை அவன் கொஞ்சம் கூட உணர்ந்து பார்க்காமல் தவறான வார்த்தைகளால் பேசி விண்ணுக்குரிய அந்த பாக்கியத்தை இழந்து மண்ணுக்குரிய ஒருவனாக மாறினான். நான் யோசித்தேன், சரி, ஆரம்பத்திலே இப்படி பேசினான், அடுத்த கள்வன் வித்தியாசமாக பேசி மண்ணுக்குரிய மகனாய் அல்ல விண்ணுக்குரியவனாக அவன் மாறினதை அவன் கேட்டான், பார்த்தான். அப்போதாவது மனம் திரும்பி, ஆண்டவரே என்னையும் நினைத்தருளும் என்று சொல்லி கேட்டு மனமாறி
விண்ணுக்குரிய மகனாக மாறியிருக்கலாமே என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் அவன் அதை செய்யவில்லை. இங்கே 2 பேருக்கும் அதே வாய்ப்பு. இயேசுவை பார்க்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. இயேசுவோடு பேசக்கூடிய அருமையான வாய்ப்பு 2 பேருக்கும் கிடைத்தது. ஆனால் ஒருவன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டான். மகிழ்ச்சியான வாய்ப்பை அவன் பெற்றுக்கொண்டான். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் அடுத்தவன் சரியாக பேசாமல், தவறாக பேசி, சூழ்நிலையை உணராமல், இது ஒரு அரிய வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்பு இல்லாமல் அந்த வாய்ப்பை இழந்து அவன் மண்ணுக்குரியவனாக மண்ணிலே புதைக்கப்பட்டான். 3வதாக நான் சொன்னது 10 கன்னிகைகள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 10 கன்னிகைகள் இவர்கள் ஆண்டவரை பார்க்க வருகிறார்கள். நல்ல காரியம்தான். 2 பேரும் யோசித்த சிந்தனை, செய்த முயற்சி ரொம்ப அருமையான ஒன்று. ஆனால் அந்த 10 பேரில் புத்தியுள்ள கன்னிகைகள் 5 பேர், புத்தி இல்லாத கன்னிகைகள் 5 பேர். இங்கே நாம் அந்த பகுதியை படிப்போம் என்றால், ஆண்டவர் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் வந்தபோது ஆண்டவரை புத்தியுள்ள 5 கன்னிகைகள் பார்த்தார்கள். காரணம், அவர்கள் கொண்டு போன அந்த விளக்கு அதிலே ஊற்ற வேண்டிய எண்ணெய் தீர்ந்த போதும் அவரிடத்தில் எண்ணெய் இருந்ததினால அணையாமல் அதை வைத்து ஆண்டவர் வருவதை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அதே நோக்கத்தோடு வந்த அடுத்த புத்தி இல்லாத கன்னிகைகள் விளக்கை கொண்டு வந்தார்கள், எண்ணெயும் கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த எண்ணெய் கொஞ்ச நேரத்துக்கு போதுமானது, தீர்ந்து போய்விட்டது. எனவே அடுத்தவரிடம் கேட்டபோது அவர்கள் எங்களுக்குத்தான் இருக்கிறது, நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். எனவே எண்ணெயை வாங்க போன அந்த சமயத்தில் ஆண்டவர் வந்து விட்டார். காத்திருந்த ஆயத்தத்தோடு இருந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் ஆண்டவரோடு அந்த மகிழ்ச்சியிலே பிரவேசித்தார்கள். ஆனால் புத்தி இல்லாத அந்த 5 பேரும் எண்ணெயை வாங்கி திரும்பி ஆண்டவரை பார்க்க வந்தபோது கூட கதவு அடைக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை அறியேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, இங்கேயும் கூட ஆண்டவரை பார்க்கக்கூடிய அந்த விருப்பம் 2 பேருக்கும் இருந்தது. 2 பேரும் காத்திருந்தார்கள், அதுவும் கூட சரிதான். ஆனால் ஆயத்தம் செய்வதிலே 5 பேர் புத்திசாலிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆண்டவரை பார்ப்பதும், ஆண்டவரால் அழைக்கப்பட்டு அவரோடு பரலோகத்திலே வாழ்வதும் கிடைக்கக்கூடியாத ஒரு வாய்ப்பு. அப்படிப்பட்ட வாய்ப்பை காத்திருந்த பெண்கள், ஆயத்தத்தோடு காத்திருந்த பெண்கள், புத்தியுள்ள அந்த கன்னிகைகள் பெற்றார்கள். ஆனால் சரியான ஆயத்தமில்லாத, அதனாலே ஆண்டவரை காண முடியாமல் போன அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருப்பார்கள் சொல்லி நிச்சயம் உறுதியாக நம்பலாம். ஆகையினாலே தான் தலைப்பாக சொன்னேன், கலிகூர்ந்து மகிழ்ந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள், கவலையால் நிறைந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் நம்முடைய திருமறையிலிருந்து 3 இரட்டையர்களை நான் நமக்கு எடுத்துக்காட்டாக நான் சொன்னேன். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த அந்த உலக வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படி வாழும்போது
நமக்கும் எத்தனையோ வாய்ப்புகள் கிடைக்கின்றன. அப்படி கிடைக்கும்போது அந்த வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்துகிறோமா? அப்படி பயன்படுத்தி ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றதினாலே நம்முடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறதா? மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறதா? இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டிய எத்தனையோ வாய்ப்புகள். அது ஆன்மீக காரியங்களாக இருக்கலாம். எத்தனையோ விதமான அறிவிப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆன்மீக கூட்டங்களுக்கு, ஆன்மீக வழிபாடுகளுக்கு, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் அந்த அழைப்பை பயன்படுத்துகிறோமா? அங்கே சென்று ஆண்டவரை குறித்த காரியங்களை தெரிந்து கொள்கிறோமா? அப்படி தெரிந்து கொள்ளும்போது மரியாதை போன்று ஆண்டவருடைய வாயினாலே நமக்கு ஆசீர்வாத வார்த்தைகள் கிடைக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை உயர்கிறதா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ வாய்ப்புகள். திருமறையை படிக்கக்கூடிய எத்தனையோ நேரங்கள். படிப்பதற்குரிய மனம் இருக்கிறதா? படிக்கிறோமா? படித்து அங்கே திருமறையின் மூலமாக நம்மோடு பேசுகின்ற ஆண்டவரை அறிகின்றோமா? அறிந்திருக்கிறோமா? அப்படி அறிவதினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு கிட்டி இருக்கிறதா? மகிழ்ச்சி கிட்டி இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்ப்போம். அருமையான சகோதரிய சகோதரியே, நான் மறுபடியும் சொல்கிறேன், வாய்ப்புகள் நமக்கும் கிடைக்கின்றன. நாம் எப்போதெல்லாம் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துகிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு உயர்வை காணும். நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைத்தும் அதை தவறவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலேயும் மார்த்தாளுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டதைப் போல, சிலுவை கல்வலிலே ஒருவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதைப் போல, புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு ஏற்பட்டதைப் போல நமக்கும் ஏற்பட நிச்சயமாக ஒரு வழி உண்டு. ஆகவே சிந்தித்து பார்ப்போம். சரியாக வாழ, சரியாக வாய்ப்பை பயன்படுத்தி வாழ, அதனாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கை உயர, நம்முடைய மகிழ்ச்சி நிறைய நீங்களும் நானும் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.